இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் மதுரையிலுள்ள பஞ்சபூத தலங்களில் பிருத்திவி தலமாகும். இங்கு லிங்கம் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளது. லிங்கத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர். இத்தலம் பூலோக கைலாயம் என வழங்கப்படுகிறது. மக்கள் இந்த பிறப்பில் செய்த பாவங்களை சிவபெருமான் இந்த பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோயில் மூலவர் சொக்கநாதரை இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கின்றனர். எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அம்பாள் மத்தியபுரி நாயகி தனி சன்னதியில் இருக்கிறாள். பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார். லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. இங்கு சிவனுக்கு விழா பூஜையின் போது தோசையை நைவேத்தியமாக படைக்கின்றனர். சிவபெருமானே அரசராக முடிசூடிக்கொண்ட தலம் மதுரை. அதற்கு முன் இங்கு லிங்க பூஜை செய்தார். இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார். 10 இலைகளுடன் கூடிய தசதள வில்வ மரம் இத்தலத்தின் விருட்சமாகும். மதுரை மத்திய பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில் மேலமாசி வீதியில் இக்கோயில் உள்ளது. காலை 6:15 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை கோயில் திறந்திருக்கும்.